பூரிக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் இருக்குமான்னு தெரியல. வாங்க இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா சவக்கணும். அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிடணுன்னா ஒரு 6 வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிலாம் வேண்டியில்லை. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதையும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கணுங்க. ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பட்டாணி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, அது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் பூரிக்கு யூஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இதை இட்லிக்கு அல்லது தோசைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி இதை தோசைக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பூரிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.